சவுக்கு சங்கரை அரசு தரப்பு புள்ளிவர செய்திப்படி 60 கோடி ரூபாய் இதுவரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டிருக்காங்க. அந்த அம்மா பேர் வேண்டாம், எப்பவுமே பெண்களை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது, ஒரு வழியில் தகவலுக்காக சொல்லி ஆகணும். அப்போ அந்த அம்மா பேரில் டி நகர் கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு பின்னாடி 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் அந்த அம்மா பேரில் பதிவு செய்யப்படும். இந்த அம்மா இவருக்கு மனைவி ஆன பிறகு, ஏன்னா மனைவி ஆக முடியாது, ஏன்னா இரண்டாவது மனைவி என்ன ஒரு டைவர்ஸ் பண்ணல, அது ஒரு ஊடகவியலாளனுடைய மனைவி, இதுவும் ஒரு ஊடகவியலாளருடைய மனைவி. 24 மணி நேரம் போதை உல்லாசம், இதான் பத்திரிகையாளர் வேலை. விபச்சாரம் பண்ணுவது பத்திரிகையாளர் வேலையா? விபச்சாரம் இப்படி தானே அது அறிவிக்கப்பட்டு 2 நடக்குதுங்க, அறிவிக்கப்படாமல் பல இடங்கள் நடக்குது. மச்சா ஏண்டா ஒரு பத்திரிகையாளர் நடத்துகிற தொழிலாட்ட மச்சாச்சு. மதுரை வயலில் ஒரு வீடு, ஒரு டபுள் பெட்ரூமு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த கார்ப்பரேட் முதலாளி வச்சிருக்கிறத போல் ஒரு பெரிய பாரு. இதெல்லாம் எப்படி வந்தது? புரோக்கர் பூரா இப்போ பத்திரிகையாளர் இருக்காங்க. அவருடைய பையனை அவரே கொண்டுட்டு ஆவணங்களை மறைக்கிறாருன்னு சவுக்கு இணையதளத்தில் போடுறாரு. மகாலட்சுமிக்கு எதிராக பனிமலருக்கு ஆதரவாக பிரகாஷ் போய் அந்த செய்தி எடுத்துகிட்டு வர்றான், கொளுத்தருக்கு பின்னாடி துரத்துறானுங்க 5 காரில். அன்றைக்கி விடுதலை சிறுத்தைனால காப்பாற்றுறான், இல்லைன்னா பிரகாஷை கொண்டு எரிச்சிருப்பானுங்க. அதிமுகவுக்கு ஆதரவாக நீ திமுகவை அடிக்கிற. இப்போ எவ்வளோ நாள் ஆகி போச்சு? அதிமுக காப்பாற்றுமா? ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுமா? பிஜேபி காப்பாற்றுமா? இப்போ பெலிக்ஸே கிளம்பி டெல்லிக்கு போய் டெல்லியில் இப்போ கைது செஞ்சுருக்காங்க. டெல்லி ப்ரெஸ் கிளப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாராம். எதுக்கு? திமுகவை மட்டும் பேசுவதனால மட்டுமே ரெட் பிக்ஸு வியூவர்ஸ் அதிகமாக இருக்குது. வேறு அதிமுக பேச மாட்டாங்க, பிஜேபி பேச மாட்டாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லாமல் இருப்பதும் மக்களுக்கு போய் சேரட்டுங்கிறது தான். அவருக்கு இயற்கையாகவே கஞ்சா புகைக்கிற பழக்கம் இருக்குது. அதுக்காக இம்போர்ட்டட் மிஷின் வாங்கி அந்த சிகரெட்டு கொடுக்குற கஞ்சாவெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணக்கூடிய அந்த செயலை செஞ்சுட்டு இருந்தார். இயற்கையாகவே கஞ்சா நெஞ்சன்கள், கஞ்சான அடிச்சுட்டு தான் கஞ்சா நெஞ்சனாக தான் பல செய்திகளை சொல்கிறது. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் சார். வணக்கம் சார். பத்திரிகை துறையில் ஒரு பரபரப்பான வழக்கு போயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் புது புது திருப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி யாரை சொல்கிறேன்னா திரு சவுக்கு சங்கர் அவர்களை தான் நான் சொல்கிறேன். இந்த திரு சவுக்கு சங்கர் வழக்கில் இன்று 6வது முறையாக அவர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் ரெய்ட் பண்ணும்போது கஞ்சா பொட்டலமும் கைது பண்ணியிருக்காங்கன்றாங்க. இப்போ சவுக்கு சங்கர் பத்திரிகையாளராக இருந்தாரா, இல்லை வேறு எதுவும் அதை மீறி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாரா? நல்ல கேள்வி, எல்லாருக்கும் எழுந்திருக்கிற ஒரு நியாயமான கேள்வி. இப்போது சவுக்கு சங்கரை அரசு தரப்பு புள்ளிவர செய்திப்படி 60 கோடி ரூபாய் இதுவரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டிருக்காங்க. இது போலியாக கணக்கிட முடியாது. யாரோ சொத்தை சவுக்கு சங்கர்னு இடம்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது அவருடைய 3வது மனைவி, அந்த அம்மா பேர் வேண்டாம், எப்பவுமே பெண்களை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது, ஒரு வழியில் தகவலுக்காக சொல்லி ஆகணும். அப்போ அந்த அம்மா பேரில் டி நகர் கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு பின்னாடி 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் அந்த அம்மா பேரில் பதிவு செய்யப்பட்டு. இந்த அம்மா இவருக்கு மனைவி ஆன பிறகு, ஏன்னா மனைவி ஆக முடியாது, ஏன்னா இரண்டாவது மனைவி என்ன ஒரு டைவர்ஸ் பண்ணல, அது ஒரு ஊடகவியலாளனுடைய மனைவி, இதுவும் ஒரு ஊடகவியலாளருடைய மனைவி. 7 வயசு குழந்தைய அந்த அம்மா கணவன்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு இவர்கிட்ட வருது. இந்த அம்மாவுடைய பேரில் அதாவது அரசு ஆவண மதிப்புப்படி 1 கோடி ரூபா கைட்லைன் வேல்யூஷன், ஆனால் மதிப்பு 10 கோடி ரூபா அந்த இடத்தினுடைய மதிப்பு. இது அந்த அம்மா பேரில் கிரையம் பண்ணப்பட்டிருக்கு. 1 லட்ச ரூபா வாடகை வருது. இப்போ இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்திருக்கும்? சாதாரண லஞ்ச ஒழிப்புத்துறை கிளார்க், 2 காரு, 50 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப்பு, கேமரா, விலை உயர்ந்த கேமராக்கள், கம்ப்யூட்டர் சிஸ்டம், இப்படியெல்லாம். இந்த பணம் எப்படி வந்தது? மதுரை வயலில் ஒரு வீடு, ஒரு டபுள் பெட்ரூமு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த கார்ப்பரேட் முதலாளி வச்சிருக்கிறத போல் ஒரு பெரிய பாரு. இதெல்லாம் எப்படி வந்தது? காரணம், சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிற அதிகாரிகள்,
சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள், இவருக்கு கொடுக்குற மாமூல் தான் அது. அதிமுக பின்னாடி இருந்து திமுகவை விமர்சனம் பண்ணணும். பிரசாந்த் கிஷோர் பண்ணுறாருன்னா பிரசாந்த் யார் கொடுத்தாலும் பண்ணுவார், அது அவருக்கான ப்ரொஃபஷனல். அவர் ஊடகவியலாளர் பேரை சொல்கிறதே இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் முழுக்க என்ன தொழில்னா காவல்துறை அதிகாரிகளுக்கான லைசன்ஸ். இவர் உருவாக்கியதே காவல்துறை அதிகாரிகள் தான். 2 கமிஷனர்ஸ், ஒருவர் முன்னாள் கமிஷனர், ஒருத்தர் ஓய்வு பட்டுட்டார், ஒருத்தர் பதவியில் இருக்கார். இவர்கள் தான் எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இவர்கிட்ட சொல்லி பேட்டை தட்டி விடுவாங்க. செய்தி பரபரப்பாக போகும். அவர் இவர்கிட்ட சரண்டர் ஆவார். அதிலிருந்து இணையதளத்துக்கு எடுத்துருவார். இதுதான் இப்போது மகாலட்சுமின்னு ஒரு சன் டிவி செய்தியாளர் ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. சந்தியா ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. என்ன சந்தியாவுக்கு மகாலட்சுமிக்கான பிரச்சனைக்கும் சவுக்குக்கு என்ன காரணம்? மகாலட்சுமிக்கும் சவுக்குக்குமான சண்டையில் நான் இருக்கேன். வழக்கறிஞர் சங்கர் 15 வருஷம் முந்தி நடந்தது, இன்றைக்கி நேரத்தில் 15 வருடங்களுக்கு முன்பு நடந்த வழக்கு இது. ப்ரெஸ் கிளப்பில் நடந்த சண்டை. இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இவர் மேலே அதிகாரிகள் கொண்டு அச்சம். ஏன்னா எல்லா அதிகாரியும் கரப்டட். தலையாரி முதல் தலைமைச் செயலாளர் வரை கரப்டட். இந்த கரப்டடு அதிகாரிகளை இவர் மிரட்டி காசு வாங்குறது. இப்போது அன்புன்னு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார், உங்களுக்கு தெரியும். பழைய பத்திரிகையாளர் அன்பு கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் இறந்தார். வேலுமணி அரசாங்கத்தின் மீது கடுமையாக புகார் சொல்லி வேலுமணி மேலே புகார் சொல்லும்போது காசு வாங்காமல் இருந்தால் வேலுமணி பயப்படுவார். காசை வாங்கிட்டு நீங்கள் புகார் சொன்னால் பணம் வாங்கணும் தான் பயப்படணும். அப்படி தான் அன்பழக வெளியே செத்து போயிட்டார். சரியான தண்ணி வண்டி. ஒரு பத்திரிகையாளர் குண்டாசில் அடைக்கப்பட்டது நான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டது சென்னை பிரஸ் கிளப்பில் தான். 2வது ஒரு பெரிய குற்றவாளி கிஷோர் கே சாமி, 15 கிலோ பாடி, அவ்வளோதான். ஒரு மார்வாடி பையன். அவனுக்கு தமிழ்நாடு அரசியல் என்னையா என்ன தேவை? ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டுருக்கு திமுகவை தொடர்ச்சி அடின்னு. இப்போ ஆர்எஸ்எஸ் விட்டு ஓடி போச்சு. சவுக்கு சங்கர் ஆர்எஸ்எஸ் காப்பாற்றலை. போன முறை காப்பாற்றிய ஆர்எஸ்எஸ் இதை விட காப்பாற்றலை. நீதிபதி மீது கண்டெம்ட் வழக்கு காப்பாற்றுச்சு, இப்போ காப்பாற்றலை. 2010 நீதியரசர் PD செல்வம் அவரை திமுக ஒன்றிய செயலாளர்னு சவுக்கு இணையத்தில் எழுதுகிறான். வழக்கறிஞர், நேர்மையான வழக்கறிஞர், மக்கள் வழக்கறிஞர் சங்கரசுப்பு. அவருடைய மகனை ஒரு அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி கொன்று தூக்கி ஆற்றுல போடுறான். ஏன்? இந்த ராஜஸ்தானில் போய் அந்த குற்றவாளிகள் என்ன குற்றவாளிகள் இந்த வீட்டெல்லாம் கொள்ளையடிப்பான். பகாரியா கொள்ளைக்காரன் தான். இந்த கொள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்கு இந்த காவல் உயர் அதிகாரி போகிறார். கொள்ளைக்காரன் தப்பிச்சிட்டான். அவனுடைய பசங்க, அண்ணன் பசங்க லா காலேஜுக்கு வக்கீலாக போயிட்டுருக்கான். அவனை பிடிச்சிக்கிட்டு சுட்டு தூக்கி போட்டு வந்துட்டார். அப்போது இந்த வழக்கில் போலி என்கவுண்டர்னு சென்னை உயர்நீதிமன்றம் நிரூபிக்கிறாங்க. நிரூபித்தா அந்த காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் ஆவார், ஜெயிலுக்கு போவார். வக்கீல்கிட்ட பேரம் பேசுகிறாரு. நான் எப்பவுமே என்னுடைய கிளைண்ட் யாராக இருந்தாலும் அவர்கள் துரோகம் பண்ண மாட்டேங்கிறார். அதற்கு பதிலாக அவருடைய பையன் ஆற்றுல முதக்கிறார். சங்கரசுப்புடைய பையன் அவ்வளோ நேர்மையானவர். அவருடைய பையனை அவரே கொண்டுட்டு ஆவணங்களை மறைக்கிறாருன்னு சவுக்கு இணையதளத்தில் போடுறார். மகாலட்சுமிக்கு எதிராக பனிமலருக்கு ஆதரவா? இதுதான் ஊடக தர்மமா? அவர் ஹைகோர்ட்டில் போய் அழுகிறார். மகாலட்சுமி அழுகுது, சங்கரசுப்பு அழுகிறாரு. உன்ன இது என்ன மஞ்சள் பத்திரிகையாக இருக்குன்னு உயர்நீதிமன்ற நீதியரசர் CD செல்வா சவுக்கை தடை பண்ணிட்டார். 15 வருஷம் முந்தைய காவல்துறை அதிகாரி பாதுகாக்கிறான். இப்போ 2 காவல்துறை அதிகாரி பல்ல புடுங்கி கிடக்குது. எந்த காவல்துறை அதிகாரியால் உருவாக்கப்பட்டாரோ எதிர்முகாம் காவல்துறை அதிகாரியால் முடித்து வைக்கப்படுகிறார். நீங்கள் உலகத்தில் பெரிய கிரிமினல் குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா, தேசிய குற்றவாளி, இன்டர்நேஷ்னல் குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒசாமா பின் லாடன். ஒசாமா பின் லாடன் ஆயுதம் கொடுத்து அடிக்க சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். ரஷ்யா படைகள் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அதை அடித்து ஆப்கானிஸ்தான் விட்டு விரட்டுன்னு ஆயுதங்களை, ஏவுகணைகள், துப்பாக்கிகள் எல்லாம் லாரி லாரியாக கொடுத்தது அமெரிக்கா தான்.
அதே அமெரிக்காவை தான் ஒசாமா கதையை முடித்து வைத்தது. யார் உருவாக்குறானோ வேலை முடிஞ்சு அவனே முடிச்சிருவான். அதுதான் இப்போ சவுக்கு கதை. சவுக்குடைய இப்போ பட்ஜெட்டு கணக்கில் 60 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னா இந்த 60 கோடி ரூபாய் எப்படி வந்தது? ஸ்ரீமதியுடைய பாவமெல்லாம் சும்மா விடாது. அதை 3 முறை அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. நல்ல அதிகாரி ஒரே முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவான். அப்போ போலி அதிகாரி தான் 3 முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறான். நீங்கள் அந்த பாடியை கொண்டு போய் காலையில் 5 மணிக்கு ரவிக்குமார் தான் காய்கறி ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு காய்கறி வாங்குகிற வேனில் கொண்டு போய் பாடியை போடுறான். ஆம்புலன்ஸில் போடல, சொந்த காரில், ஆடி காரில். இதில் காய்கறி வாங்குற ஒரு பழைய ஆம்னி கார் வச்சுருப்பான்ல, தேங்காய் மூட்டை, காய்கறி மூட்டை, இறைச்சி வாங்க, கோழி வாங்குற அந்த பழைய வேனில் கொண்டு பாடியை போடுறான். அங்கேருந்த நர்ஸு சொன்ன வார்த்தை, அட பாவிகளா, பச்சை மண்ணை இப்படி சின்னாபின்னப்படுத்தி சீரழித்து இப்படி கொண்டு வந்து பாடியாக போடுறீங்களா? அந்த வார்த்தை தான் சவுக்கு இப்போ சுற்றுது. இந்த ஸ்ரீமதியினுடைய ஆவி தான் இன்னைக்கு வந்து அது பலிக்கு வேற என்ன அந்த அம்மா இன்னும் அழுகிறா, பெத்தவ இன்னும் அழுகிறா, கோட்டாக ஏறி அழுகிறா. அந்த ஸ்ரீமதிக்கு பின்னாடி சங்கரசுப்பு நிற்கிறார், நியாயமான வழக்கறிஞர். பாப்பா மோகன் நிற்கிறார். பாப்பா மோகன் வழக்கே எடுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச நான் இருக்கிற பவானியில் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனருடைய மகன் வேலை பார்க்குற பொண்ணை கெடுத்துட்டான். கெடுத்து வழக்காகி போச்சு. கொண்டு வந்து கொடுக்குறான், பல லட்சம் எடுத்துகிட்டு ஓடுட்டார். நீ பணத்திமுறில், அதிகார திமுறில் முதலாளி வேலை பார்க்குற பொண்ணை கெடுத்துட்ட, கற்பழிச்சிட்ட. இதை நான் வந்து வழக்கு பேசி ஒன்று மெயில் எடுக்கணுமா? உன் பணம் வேட ஓடு, வெளியே ஓடு, நான் இருக்கேன் பவானியில். அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆள். எல்லாம் யாருக்கு பண்ணிக்கிறாங்க? நினைக்கிற கோபாலனை பண்ணிக்கிறார். யாருக்கு? ஸ்ரீமதி கேஸில். அப்போ நல்லவன் பூரா ஒரு 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 சைடாக நிற்கிறான். பிரகாஷ் போய் அந்த செய்தி எடுத்துகிட்டு வர்றான். கொளுத்துறதுக்கு பின்னாடி துரத்துறானுங்க 5 காரில். அன்றைக்கி விடுதலை செலுத்துறதுனால காப்பாற்றுறான். இல்லைன்னா பிரகாஷை கொண்டு எரிச்சிருப்பானுங்க. இப்படி உயிரை கொடுத்து ஒருத்த உண்மையை கொண்டு வருவதற்கு போராடுறான். நீ ரவிக்குமார் கடனில் இருக்கான், ரவிக்குமார் பிரச்சனையில் இருக்கான். இதாண்டா நாட்டுக்கு முக்கியம். காவல்துறை வந்து அத்தனை காவல்துறைகளும் அத்தனை அரசியல் கட்சியும் ரவிக்குமாருக்கு ஆதரவாக இருக்காருனால தான் நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் மக்கள் புரட்சி. பப்ளிக் பூரா திரண்டு அடித்து நொறுக்கிறான். பப்ளிக் என்ன கொள்ளையடிக்கிறக்க போனா? சவுக்கு நேரடியாக களத்தில் போய் அங்கே வந்து மாற்றி சொன்னார். இது மாதிரி தற்கொலை பண்ணி செத்து போச்சுங்கிறான். அந்த பொண்ணை தற்கொலை பண்ண வேண்டிய தேவை என்ன? அந்த கேரக்டரை காலி பண்ணுறான், லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை கர்ப்பமாக இருந்தா, காதலிச்சா. இதெல்லாம் காசை வாங்கிட்டு எது வேண்டாம் செய்யக்கூடிய நிலை ஊடக தர்மம் அல்ல. அதிமுக ஆதரவா நீ திமுகவை அடிக்கிற. இப்போ எவ்வளோ நாள் ஆகி போச்சு? அதிமுக காப்பாற்றுமா? ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுமா? பிஜேபி காப்பாற்றுமா? யாரும் காப்பாற்றப்பட்டான். ஏன்னா பிஜேபியுடைய கதை முடிய போகுதுன்னு திமுகவுக்கு தெரியுது. முதல்ல எவ்வளோ வலுவாக இருந்தாலும் எங்கே பலம்? அது தண்ணிக்குள்ளே தான் பலம். தரையில் வந்த முதலைக்கு ஒன்றும் பலம் இல்லை. அதே போல தான் உன்னுடைய பலம் காவல்துறை அதிகாரிகள், அதிமுக, பிஜேபி முடிஞ்சது. உனக்கு ஆதரவு தெரிவித்த காவல்துறை அதிகாரியும் கதை முடிஞ்சது, அதிமுகவும் கதை முடிஞ்சது. இப்போ திமுக பக்கம் காற்று வீசுது. நீ உன் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் பூரா நியாயமான குற்றச்சாட்டுகள். குற்றச்சாட்டை இதுவரை கண்டுகொள்ளாமல் இருந்தான் காவல்துறை, அவ்வளோதானே. நேற்று உடனே ஆரம்பித்த குற்றச்சாட்டுகள் இல்லை. அது இப்போ கடந்த 2 மாதமாக உக்கிரமான குற்றச்சாட்டு வந்து வச்சு. அதாவது என்னென்னா, நீங்கள் ஏடிஜிபி அருண் நேர்மையான அதிகாரி, மெரிட்டில் வந்திருக்கார். நம்ம அவரை வந்து நேரடியாகவே பாராட்டணும். எப்படின்னா, நான் அவரை ஒரு 25 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் சார். நீங்கள் 2011, அவர் வந்து 2010, இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம் ஆச்சு. 10, 24, இல்லை 10னா 15, 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. அப்போது அருண் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசி, ஒரு பெருங்கலத்தூரில் ஒரு தியேட்டரில் ப்ளூ ஃபிலிம் ஓடும். எந்த அதிகாரி வந்தாலும் கூட மாமல் கொடுத்துருவான், ப்ளூ ஃபிலிம் ஓடும், பிட்டு படம். 3 ஷோ ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். அதை போய் சீல் வைக்கிறார். யார்? அருண். சீல் வச்ச உடனே ஒரு பத்திரிகையாளர் போகிறார், போய் அதை திறங்க. மீடியேட்டர்
புரோக்கர் பூரா இப்போ பத்திரிக்கையாளர் இருக்காங்க. போகிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, மூட சொல்லி தான் பத்திரிக்கையாளர் வருவான், திறக்க சொல்லி வர்றீங்களே, வெளியே போய் அப்படிங்கிற. வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த பத்திரிக்கை, நான் பேர் சொல்ல விரும்பலை, மக்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு அருண் அந்த இப்போ சவுக்கு சொன்ன மாதிரி தான், அந்த பொம்பளை வச்சுருக்காரு, இந்த பொம்பளை வச்சுருக்காரு, அவளோட குடும்ப நடத்த இவ்வளோ குடும்ப நடத்துகிறாருன்னு எல்லாம் பிரிண்ட் போட்டு அவருடைய பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் அங்கே கொண்டே கொடுக்குறான். அங்கே கொண்டேயே கொடுக்குறான். இதை ஊடகாரமா? அப்போது அவர் கைது செய்யப்பட்டு, காவல்துறையால் கைது செய்யப்பட்டு, நீங்கள் அவரும் ஒரு மகள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறாங்க. சரியா? அப்போது இவர் செஞ்சதும் சரி, அவர் செஞ்சதும் சரி. முதலமைச்சர்கிட்ட போய் அழுகிறாரு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க சொல்கிறார். அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2011 ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிடுச்சு. ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது அது வரைக்கும் அடைத்து வைக்கப்பட்ட இந்த போயஸ்க்கு தோட்ட கதவுகள் திறக்கப்படுது. அது வரைக்கும் திமுக ஜெயிச்சிருந்தோம். 2011 தேர்தலில் 12 மணி வரைக்கும் திமுகன்னு ஆட்சி, திமுக ஆட்சி. 12 மணிக்கு லீடிங் வருது. வந்த உடனேயுமே போயஸ் திறந்து ரிப்போர்ட்லாம் வாங்க. அப்போ நாங்களாம் அடித்து பிடிச்சி ஓடுறோம். போனால் அந்த அம்மா அப்போ தான் இறங்கி வருது. இறங்கி வரும்போது கருணாநிதி வீட்டில் இருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் பொக்கையை எடுத்து இந்த பக்கம் வந்துட்டான். இந்த பக்கம் வந்தால் ஒரு உயர் அதிகாரி, மீச அதிகாரி இந்த அம்மாட்ட பொக்கை கொடுக்க போகிறாரு. இந்த பாதிக்கப்பட்ட பத்திரிக்கை, அம்மா கொலகாரம்மா, என்னை பிடிச்சி உள்ளே ஓட்டாமா, இவன் கருணாநிதி ஆளுமா? அந்த அம்மா மூஞ்செல்லாம் கருணாநிதிங்கிற பேரை கேட்டால் நமக்கு 500 வந்துடும், பிபி செக் பண்ணிக்கலாம். மூஞ்செல்லாம் செவந்து போச்சு. இப்படி ஒரு முறை. உடனே அந்த ஆள் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டார். பொன்மாணிக்கவேலு, இதெல்லாம் வரத்தாப்பா செய்வாங்க, பொறுமையார், நாளைக்கு அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அவர் சமாதானப்படுத்துகிறார் பொன்மாணிக்கவேலு. அடுத்த வாரமே திருப்பூரில் இருந்த டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அருண் கன்னியாகுமரிக்கு மாற்றப்படுகிறார். இதே அன்னைக்கு இது இது சின்ன சவுக்கு, நான் சொல்ல பெரிய சவுக்கு. மாற்றப்படுகிறார். என்னென்ன நடக்குதுன்னு தெரியாமல் அருணை தூக்கி கன்னியாகுமரியில் வந்து போட்டாங்க. இப்படி அருணை பந்தாடப்பட்டு பல இடங்களில் பந்தாடப்பட்டிருக்கார். இப்போ ஏடிஜிபி அட்மின், அவர் தான் எல்லா எஸ்பிகளை போடக்கூடிய அதிகாரத்தில் இருக்கார். இப்போ அந்த அதிகாரிகள், ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு ஆளை போடுன்னு இவராக தூது அனுப்புகிறாங்க. கோடிகளில் பேரம். அவரால் செய்ய முடியாதுங்கிறார். அதுதான் வன்மம் அருண் மேலே. வேற என்ன வன்மம்? காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இவர் புரோக்கர் ஆகிட்டார். மறுத்த உடனே உன் சட்டையை கழட்டுறேன். சட்டை போடுவதும் கழட்டுவதும் அவ்வளோ எளிதாயா? அப்போ அந்த ரெட்ஃபிக்ஸில் கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்கிற பொழுது அருணை எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏசி எல்லாம் லவ் பண்ணுறாங்கய்யா. மார்பில் பச்சை ஊற்றிருக்காங்க எல்லா பெண்களும். இதெல்லாம் அளவு கடந்த விமர்சனம். அந்த பெண்கள் பூரா பதவி உயர்வுக்காக படுக்கைக்கு போகிறாங்கங்கிறார். படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போ இதெல்லாம் அந்த பெண்கள் கணவன் இருப்பான், குழந்தை இருக்கும், குட்டி இருக்கும், குடும்பம் இருக்கும். இல்லை வெயிலையும் மழையிலையும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு, ஆண்கள். அப்போ அவங்கெல்லாம் போய் அழுகிறாங்க. நீ முதலமைச்சர் போய் பாருங்கள். முதலமைச்சர் போகிறாங்க, எப்போ நடவடிக்கை எடுங்க. இதுதான் நடவடிக்கை. ஏறக்குறைய 2 மாத காலமாக இவர் கண்காணிக்கப்பட்டே கொண்டு இருக்கிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதிமுக ஆதரவாக திமுகவை வேணும்னா நீ டேமேஜ் பண்ணுற. நீ உண்மையான ஊடகம், சவுக்கு ஊடகம்னா ஒரு கம்யூனிஸ்ட்காரனை பேட்டி எடுத்துருக்கணும், ஒரு காங்கிரஸ்காரன் எடுத்துருக்கணும், ஒரு சிறுத்தை அந்த பக்கமே போல. தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லா மணி வச்சிருக்கணும் மட்டும்தான். அப்போ நீ அதிமுக ஆளு. அதிமுக ஆளு ஏன் திமுக பற்றி பேசுகிற? காசை வாங்கிட்டு பேசுகிறியா? அதே போல் அந்த ஒரு 15 கிலோ பாடி வச்சுருப்பான் ஒருத்தன், கிஷோர் கே சாமி. அவன் குண்டாசில் அடைச்சாங்க. இப்போ அவன் கருணாநிதியை திட்டுவது, திமுகவை திட்டுவது, இதுதான் அவன் வேலை. அப்போது அவனை ஒருக்கா குண்டாசில் போட்டாங்க. இப்போ அதே போல் அன்பு ஒருக்கா குண்டாஸ், இப்போ இவனும் குண்டாஸ். இவர்களெல்லாம் ஊடகவியலாளருங்கிற பேரில் இருக்கிற தரகர்கள். இந்த தரகர்களுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி 60 கோடி ரூபா.
சின்ன பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி இந்த பொண்டாட்டி எல்லாத்துக்கும் சொத்தை வாங்கி கொடுக்கறது, 24 மணி நேரமும் போதை உல்லாசம். இதான் பத்திரிக்கையாளர் வேலை. விபச்சாரம் பண்ணுவது பத்திரிக்கையாளர் வேலையா? விபச்சாரம் இப்படி தானே அது. அறிவிக்கப்பட்டு 2 நடக்குதுங்க, அறிவிக்கப்படாமல் பல இடங்கள் நடக்குது. காவல்துறை அதிகாரி இன்ஃப்ளூன்ஸில் சவுக்கு தான் பாதுகாப்பு. மச்சா ஏண்டா ஒரு பத்திரிக்கையாளர் நடத்துகிற தொழிலாட்ட மச்சாச்சு. அப்போது எல்லாம் சட்ட விரோதம், எல்லாம் சமூக விரோத செயல்கள். இதுக்கு எனக்கு ஒரு 25 வருஷ கதை ஒன்று எனக்கு ஞாபகம் சொல்லி ஆகணும். கமிஷன் ஆஃபீஸில் தினகரன் ரிப்போர்ட் முத்தையான்னு ஒருத்தர் இருந்தார். அது வரைக்கும் முத்தையா கமிஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டு தான் தெரியும். தொடர்ந்து ஏவிஎஸ் எல்லா பக்கம் விபச்சார விடுதலை ஃபுல்லாக ரைடு. ஒரு அங்கே ரைடு பண்ணும்போது அங்கே இருக்கிற பொம்பளை அந்த தலைவி 10 பொம்பளைங்களை வச்சு அந்த தலைவி நான் யார் தெரியுமா, முன்ன மாற்றிடுவேன் கீச்சிடுவேன், நான் முத்தையாவுடைய ஆள், முத்தையா கம்பெனி. இது முத்தையா கம்பெனியா? முத்தையா தான் டிடிபி இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஜெராக்ஸ் கடை இருக்கும். அதுதான் நினச்சா ஒரு விபச்சார விடுதி. தினகரன் ரிப்போர்ட்டர், முத்தையா கமிஷன் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டர். ஒரு 20 வருஷம் முந்தைய நடந்தது, 25 வருஷம் இருக்கு. அப்போது இதெல்லாம் இந்த கேவலம் பூராமே தமிழ்நாட்டில் தாங்க. ஊடகவியலாளருங்கிற பேரில் புரோக்கர்கள், அவ்வளோ பேரும் புரோக்கர்ஸ். அப்போது காவல்துறை வேணும்னா வளர்த்தி விடுவான், தேவையில்லைன்னா கையை உடைப்பான். இதை எப்படி நீங்கள் கிளைம் பண்ண முடியும்? இப்போ பெலிக்ஸை கிளம்பி டெல்லிக்கு போய் டெல்லியில் இப்போ கைது செஞ்சுருக்காங்க. டெல்லி ப்ரெஸ் கிளப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாராம். எதுக்கு? திமுகவை மட்டும் பேசுவதனால மட்டுமே ரெட் பிக்ஸு வியூவர்ஸ் அதிகமாக இருக்குது. வேறு அதிமுக பேச மாட்டாங்க, பிஜேபி பேச மாட்டாங்க, திமுக மட்டும்தான் பேசுவது. ஏன்? திமுகவை பேசுனா ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வியூவர்ஸாக இருக்கான். அதிமுக இது அவங்களுடைய டார்கெட். இதுதான். அப்போது அதிமுகவினுடைய அந்த கொடநாடு கொலையில் சம்பந்தப்பட்ட பூரா பத்திரிக்கையாளர் சார். கனகராஜ் டிரைவர் ஏற்றி கொல்லப்பட்டவர் மல்லிகா நல்லுசாமி. இன்னைக்கு வரைக்கும் விசாரிச்சிருக்கீங்களா? திமுக மேலே தான் சொல்கிறேன். எங்க தோன்றுனா பல கதை வருது. அப்போது இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் ஊடகவியலாளருடைய வேலையா? இதை யாரும் பேசுறதுக்கு அஞ்சறான், பயப்படுறான், தெரியல, அறியல. காவல்துறையே பயப்படுது, ஏன்னா அவருக்கு டாப் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ என்ன ஆச்சு? உன்னுடைய ஆண்மை என்னையாச்சு? நீ அடி வாங்கிட்டு ஜட்ஜிட்டு போனேல, மை லார்ட் இன் கேமரா என் கையை உடச்சி விட்டானுங்கன்னா நீதிபதி தனியாக விசாரிப்பார். சொல்லவே இல்லையே. சென்னையில் வந்து சொல்கிற நீ போன கோர்ட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? மறுபடியும் உதப்பானுங்க, ரவுடியை தான் மிரட்டுவான். அதே போல் நீ மிரட்டி இருக்கிற. அப்போது கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற உன்னுடைய வீரவசனம் நேரடியாக இல்லை, நேரடியாக இல்லை. காரணம் முதுகு பூரா என்ன அழுக்கு. உன்னை விஜயகுமார் இருந்தால் எவனா தொட்டிருக்க முடியுமா? உன்னை உயிரோடு காப்பாற்றியவர் எங்கே? பழைய வழக்கில் உயிரோடு காப்பாற்றவர் விஜயகுமார் தான், மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார். அந்த விஜிலன்ஸ் வழக்கில் முதல் முறையாக உன்னை கைது செய்து சிறையில் இருந்தபோது உன்னை அப்படியே பாதுகாப்பாக கொடுத்தோம். அவருடைய அலுவலகத்தில் வச்சுருந்து அவர் தான் ஒரு பழைய ஓட்ட கம்ப்யூட்டரும் ஒரு நல்ல கீபோர்டு வாங்கி கொடுத்து நீயே ஒரு சவுக்கு இணையத்தை ஆரம்பின்னு சொன்னவர் அவர் தான். விஜயகுமார் இருந்தால் போலீஸ் தொட்டிருக்க முடியுமா? எத்தனை போலீஸை சட்டை கட்டியிருப்பார் தெரியுமா? நீ நேர்மையாக இருந்தால். நீ நேர்மையாக இல்லை, நீயே நேர்மையாக இல்லை. உன்னை 2019 உண்மை வரவழைக்கணும்னு சொல்லி, ஏன்னா நீ விஜிலன்ஸ்லேருந்து ரகசியங்களை தேடி கொடுத்துட்டான்னு அப்படி என்பதற்காக உனக்கு நார்கோட்டிக் அனஸ்தியாவை கொடுத்து மயக்க நிலை கொண்டு போய் உன் மூளையை சிதைச்சு மனநோயாளி ஆக்கி உண்மை எடுக்கணும்னு போலீஸ் முயற்சி பண்ணுது. நீதிமன்றத்தில் போராடி அதை தடுத்தவர் விஜயகுமார். ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் புகழேந்தி, ராதாகிருஷ்ணன் எல்லாரும் இன்றைக்கி யாராவது இருக்காங்களா? ஏன் இல்லை? அவங்க தப்பா இல்லை ஓன் தப்பா? இப்போ நம்ம 2 பேரும் நாளைக்கு ரோட்டில் பார்த்து பேசாமல் போயிட்டோம்னா உடனே என் மேலே தப்பு இருக்குல்ல, உங்கள் மேலே தப்பு இருக்கும். நான் அயோக்கியனாக இருப்பேன், இல்லை நீங்கள் நல்லவராக இல்லாமல் இருந்திருப்பீங்க. அதுதானே பிரச்சனை. நான் உங்களை ஏமாற்றிருப்பேன். இதுதானே வேற. அப்போது ஏன் எவ்வளோ பெரிய டீம் அது தெரியுமா? அது தனியாக நின்னாருன்னா ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் தேரில் நீங்கள் கோடிக்கணக்காக செலவு பண்ணுறவன் ஜெயிப்பான். 1 பைசா செலவு பண்ணாமல் 2ஆம் இடத்துக்கு வருவார்.
1500க்கு மேற்பட்ட வழக்கறிஞர் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. இவ்வளோ பெரிய நேர்மையான வழக்கறிஞர் விஜயகுமார் உன் பின்னாடியே வரல, உனக்கு ஆளே இல்லையே. கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வரும்போது யார் வந்தா? வேலுமணி வக்கீல் அனுப்பிச்சார். அப்போ நீ வேலுமணிக்கு பினாமியா? மாதம் 5 லட்ச ரூபா உனக்கு மண்ணு திருடுதலில் கமிஷன் கொடுக்குறாரு. அதுதானே உன் பொழப்பு. அப்போது இதுதான் ஊடகவியலாளனுடைய அறமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். இதுதான் சவுக்கனுடைய இன்றைய நிலை. திரு சவுக்கு மேலே வந்து நிறைய கேஸுகள் வந்து இப்போ போட்டிருக்கு சார். இவர் வந்து சிறையில் வந்து என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு அவருடைய வக்கீல் வந்து சொல்கிறாங்க. உண்மையில் வந்து சவுக்கு வந்து அடிக்கப்பட்டாரா? தாக்கப்பட்டார், அதெல்லாம் உண்மைதான். அதை நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்கணுங்க. நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்கணும். இதெல்லாம் போலீஸ்னால அராஜகம் நடக்கத்தான் சார் செய்யும். காவல்துறையினால் நீங்கள் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நீ நேர்மையானவனாக இருந்தால் உனக்காக அத்தனை பேர் பொங்கி எதிர்ச்சிருப்பான். நீ நேர்மையானவனாக இருந்தால் ஏன் கோபாலபாளை எத்தனை 200 வழக்கு, ஏன் கஞ்சா கேஸ் போடல? கஞ்சா கேஸ் போட்டாங்களா? இல்லை பிராத்தல் கேஸ் போட்டாங்களா? அவர் அடித்தாங்களா? இல்லை. ஏன்? ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய டீம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு டீம் தொடர்ந்து போராடிச்சு. ராட்சசி ஜெயலலிதா சங்கராச்சாரியரே டாய்லெட்டில் போட்டு மிதிச்சான். ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம் கைகட்டி நிற்கிற சங்கராச்சாரியர் என்ன பண்ணார்? பீடி குடிச்சிட்டு கஞ்சா விற்கிட்டு கிடப்பான்ல, அவனும் ஜனாதிபதி, பிரதமர், ரிசர்வ் பேங்க் கவர்னர் காத்து கிடக்கிற சங்கராச்சாரியாரும் ஒரே லாக்கப். நடந்ததே இல்லை ஜெயலலிதா. ஏன் கஞ்சா கேஸை போட முடியல கோபால்னால? எல்லோரும் கோபால் ஆயிட முடியுமா? பத்திரிக்கைக்காக அவ்வளோ உயிர்களை கொடுத்தவன் கோபால். ஏன் என்னென்னவோ அதமாக பண்ணி பார்த்தத. ஏன் எத்தனை பெரிய சக்திகள் கோபாலுக்கு எதிர்கட்சி பூரா போராடினா, கம்யூனிஸ்ட்கள் பூரா அங்கேயே படுத்து கிடந்தான் சார். சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் யாருக்கு வரவே மாட்டான். சின்ன தப்புனா கூட கம்யூனிஸ்ட் கட்சி உங்கள் திரும்பியே பார்க்க மாட்டான். கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு தெரியும், இந்த ஜானிகான் ரோட்டில் பந்தல் போட்டு கம்யூனிஸ்டுகள் பூராவே ஜெயலலிதாவை எதிர்த்து போராடினான். ஏன்? நேர்மை. பத்திரிக்கை சுதந்திரத்துக்காக கோபால் செய்தி போட்டார். அப்போ கோபாலை எதிர்த்து ஜெயலலிதா அவங்க சொந்த தாய் மாமன் விருத்தாச்சலம் பாண்டியன் இறந்து போயிட்டார். எத்தனை உசுறு! என்ன காரணம்? நேர்மையாக இருந்ததுனால இவ்வளோ. நீயே உன் மேலே கஞ்சா கேஸு, சாராய கேஸு, பிராத்தல் கேஸு எல்லாம் என்ன காரணம்? நீ உன்கிட்ட நேர்மை இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் என்னென்னா, ஒரு கடந்த 2 வருடமாக வந்து மனநலத்துக்காக மருந்து எடுத்துக்கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் கருது. உண்மையா சார்? சார், அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லாமல் இருப்பதும் மக்களுக்கு போய் சேரட்டுங்கிறது தான். அவருக்கு இயற்கையாகவே கஞ்சா புகைக்கிற பழக்கம் இருக்குது. அதுக்காக இம்போர்ட்டட் மிஷின் வாங்கி அந்த சிகரெட்டுக்கு கொடுக்குற கஞ்சாவெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணக்கூடிய அந்த செயலை செஞ்சுட்டு இருந்தார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பத்திரிக்கையால் கஞ்சா குடிக்கிறார் சார். பேர்லாம் இவருக்கு ஜெயகாந்த் ஒரு கஞ்சா குடிக்க தெரியுமில்ல? ஜெயகாந்த் ஓப்பனாக சொல்லியிருக்கார், கஞ்சா வாங்கி கொடுக்கணும்னு காமிச்சிருக்கார். அப்போ இவர்களெல்லாம் இயற்கையாகவே கஞ்சா நெஞ்சன்கள். கஞ்சா அடிச்சுட்டு தான் கஞ்சா நெஞ்சனாக தான் பல செய்திகளை சொல்கிறது. இதில் நேரடியாக ஒத்துக்கொண்டவர் கண்ணதாசன் தான். கோப்பையிலே என் குடியிருப்பேன், சரக்கு அடிச்சு தான் இருப்பேன், ஒரு கோல மகள் என் துணை இருப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சரக்கு அடிச்சுட்டு தான் பாட்டு எழுதுவேன்னாரு. இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் கஞ்சா நெஞ்சர்கள். நீங்கள் காவல்துறைக்கு எந்த ஆதாரமெல்லாம் ஒரு விஷயம் டெவலப் பண்ண மாட்டான். ஏன் கோபால் கஞ்சா குடிச்சேன்னு சொல்லியே, அவர் கஞ்சா அடித்தான்னு சொல்லியே, கஞ்சா வச்சுருந்தான்னு சொல்லி எத்தனை வழக்கு, எத்தனை போராட்டம். இன்னொரு கோபால் மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியுமா? ஜெயலலிதா வைத்து எத்தனை போராட்டம், எத்தனை வழக்கு, எத்தனை தலைமுறவு, எத்தனை ஆஃபீஸை கொளுத்துறதுக்கு முயற்சி. என்ன கஞ்சா விற்றா, இல்லை சாராயம் விற்றா, இல்லை மணல் கரண்ட காசு வாங்கியா? உண்மையை சொன்னதுனால ஜெயலலிதா அவ்வளோ கொடூரமாக அந்த பொம்பளை பண்ணான். அதனால் ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய சட்ட போராட்டம், சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய சட்ட போராட்டம். எங்கே போனாலும் 100-500 பத்திரிக்கையாளர் வர்றானா? ஏன் வர்றாங்க? கோபாலுக்கு உண்மை இருக்குது. நக்கீரனில் இன்றைக்கி நிறைய சங்கராச்சாரியர் கேஸ் எதில் வந்தது? நக்கீரன் தான். பொள்ளாச்சி அண்ணா அடிக்காத பெல்ட் அடிக்காத கழட்டான், அது யார் வந்து? அப்போது எத்தனை ஸ்ரீமதி கேஸ் நக்கீரன் இல்லைன்னா இந்த ப்ராடு பயலுக்கு கூட என்ன பண்ணியிருப்பான்? ஸ்ரீமதி
தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான், அவளே கற்பழிச்சு அவளே தற்கொலை செத்து போயிட்டான்னு அந்த சின்ன பிள்ளைய போட்டிருப்பானுங்க. நக்கீரன் தான் உயிரை பணையை வச்சு போராடி அந்த செய்தியை பதிவு பண்ணாங்க. அப்போது புலனாய்வு இதழ்களில் நக்கீரன் இல்லைன்னா இந்த ஜூனியர் விட இந்த பாப்பா பயலுக மக்கள்கிட்ட உண்மை செய்தியை போய் சேர்த்துருக்க மாட்டான். சங்கராச்சாரியார் கொலை பண்ணிட்டான் சார். சங்கராச்சாரிய யாரா? சங்கரராமனா. ஜூபியர் இவர் உள்ளே போகிறாரு, சார் கொலை நடந்துருச்சு, ஏய் அங்கெல்லாம் போகாத பின்னாடி வந்துரு. யார் சொன்னது? ஜூவி அலுவலகத்திலேருந்து வந்த செய்தி, ஃபோனு அந்த ரிப்போர்ட், நீ அதெல்லாம் எடுக்காத, நீ அந்த செய்தி எடுக்காத. அப்போது இந்த செய்தியை ஜூவி எடுக்காமல் விட்டுட்டான். நக்கீரன் எடுக்கலைன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது நீங்கள் போர்க்களத்தில் போய் நிருபர்கள் செத்து போகிறான் சார். ஐரோப்பா நாடுகள், ஆசிய நாடுகளில், உக்ரைன்லாம் இஸ்ரேல் போரில் கூட எத்தனை பேர் செத்து போகிறான். ஈழ போராட்டத்திலையும் பல பேர் உயிரை விட்டுருக்கான். ஊடக அறம் என்பது மக்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எல்லா அதிகாரியும் கேட்க முடியாது. அதனால் மக்கள் ஊடகத்தை நம்புகிறான். ஊடகங்கிறது அதுதான் தர்மம். உண்மையின் பக்கம் நிற்பவர் தான் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. அந்த உண்மை தவறும் போது அதற்கான வந்து பலனை வந்து அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். விரிவான விளக்கத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.